Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இந்த சாப்டர்ல, இந்த 13வது அதிகாரத்துல மிருகத்தை பத்தி, பீஸ்டை குறித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஒரு உருவம் வைத்து அதை வணங்குவார்கள் என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 7 தலை 10 கொம்பு, இதை எல்லாவற்றையும் கொடுத்து மிக அழகாக சொல்லி இருக்கிறார் கர்த்தர். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப்பட்டதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாது நின்றார், மயிர்க்க திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்குட்டியை போல சத்தமிடாது நின்றார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ சிலுவையில மாத்திரம் அவர் அடிக்கப்படல. ஆதாம் தவறு செய்த பொழுது, ஆதாம் உடை இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் இலைகளை தைத்து உடை செய்த பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய தோலை கொடுத்தார் மனுஷனுக்கு உடையாக. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார். அவருக்கு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. உனக்கும் எனக்கும் நாம் செய்கிற கிரியைகளின்படி அதில் பங்கு எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை வேண்டாம். நமக்கு ஒரு இயேசுப்பா இருக்கிறாரு, நமக்காக ஜீவன் விட்டவர். அவர் போதும். ஜெபிப்போமா? நன்றி இயேசுப்பா, நீங்க மாத்திரம் போதும். உங்க பாதபடியில் எங்களை தருகிறோம். உடைய தியாகத்திற்கு எங்களை காணிக்கையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.